அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமறியல் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். முருகா, எல்லாரும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆடி வெள்ளி வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அறிவியல் அடிப்படை, அதாவது இந்த ஜோதிட கலை எப்படி அறிவியல் அடிப்படையில அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அறிவியல் அடிப்படையிலான விளக்கம். அது புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது புரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் உயர்நிலையில பலன் சொல்றதுக்கு, சொந்தமாக உங்க விதிகளை உருவாக்குவதற்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். இல்லைனாலும் பின்னாடி போக போக, ஏன்னா 21 நாள் வகுப்பு, இன்னும் 20 நாள் இருக்கு. அப்போ இடையிலையும் அது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். அந்த வீடியோவை திரும்பவும் பாருங்க. அப்படியும் புரியலைன்னா நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாதகம் பலன் சொல்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசினா என்னன்னு நேத்திக்கே பார்த்தோம். வான்வெளியில் சூரியன் ஒரு மாதத்தில் சுழலக்கூடிய கோணம் 30 டிகிரி, அதை ஒரு ராசின்னு வச்சிருக்காங்க. அதாவது சூரியன் ஒரு மாதத்தில் சுழலக்கூடிய பகுதியை ஒரு ராசி அப்படின்னு வச்சாங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறத அதையும் சொல்லிட்டோம். ஒரு நாளில் சந்திரன் சுழலக்கூடிய, சுழல்றது அப்படின்னா சுற்றக்கூடிய, தன்னைத்தானே சுத்திக்கிறது இல்லை. வான்வெளியில அல்லது ராசி மண்டலத்தில் அல்லது வான மண்டலத்தில் சந்திரன் எவ்வளவு தூரம் சுத்தி வருதோ ஒரு நாளைக்கு அதை ஒரு நட்சத்திரம் அப்படின்னாங்க. அடுத்து கிரகங்கள் இருக்கு, நவ கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இது இல்லாம ராகு, கேது அப்படின்னு சொல்லி 2 சாயா கிரகங்கள். சாயா என்றால் நிழல். அப்போ இந்த 9 கிரகங்கள். இப்ப நம்ம பலன் சொல்றதுக்கு ராசியினுடைய பண்புகள் தெரியணும், கிரகங்களுடைய பண்புகள் தெரியணும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லக்னம் அப்படின்னு ஒண்ணு வரும். லக்னம் என்பது என்னன்னா, கிழக்கு தொடுவானம். நீங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அங்கிருந்து கிழக்கு நோக்கி பார்த்தோம்னா தொடுவானத்தில் எந்த ராசி இருக்கிறதோ அதுதான் லக்னம். இது எதனால ஏற்படுதுன்னா, பூமியினுடைய தற்சுழற்சியினால ஏற்படக்கூடியது. லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு ராசியில லக்னம் 2 மணி நேரம் இருக்குன்னா மொத்தம் எத்தனை ராசி இருக்கு? மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. 12 ராசிகள்ல லக்னம் கடக்கிறதுக்கு அப்ப 24 மணி நேரம் ஆகும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பூமியினுடைய தற்சுழற்சி தான் லக்னம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தற்சுழற்சி அப்படின்னா எந்த புள்ளியை எடுத்துக்கிறது அப்படின்றப்போ கிழக்கு தொடுவானம். தொடுவானத்துல அந்த இப்ப கடல்ல பார்த்தோம்னா பூமியும், அதாவது கடலை வானம் தொடுகின்ற ஒரு லைன் தெரியும் இல்லையா? அததான் தொடுவானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொடுவானத்தில் என்ன நட்சத்திரம் ராசி இருக்கிறதோ அதுதான் லக்னம். குழந்தை பிறக்கிறப்ப இருக்கு லக்னம். இப்போ ஒரு ஜாதகத்துல பலன் சொல்றதுக்கு லக்னம் தெரியணும், ராசி பற்றிய குணங்கள், 12 ராசிகளுடைய குணங்கள் நமக்கு தெரியணும்,
9 கிரகங்களினுடைய குணங்கள் தெரியணும். இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம பலன் சொல்லலாம். இப்போ நம்ம ராசி காரகத்துவங்கள் பார்க்கலாம். முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரக காரகத்துவங்கள், அதாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது. அப்ப ராசி காரகத்துவங்கள் 12 ராசிகள் இருக்கு. அதனுடைய காரகத்துவங்களை இப்ப பார்க்கலாம். அப்ப கேமரா மாத்திக்குவோம், போர்டுக்கு போயிடுவோம். வணக்கம். இப்ப ஜோதிடத்துல அடிப்படை நமக்கு ராசிகள் தான். சிலர் கிரகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. நான் ஏன் ராசியில இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, வான் மண்டலமே நிலையாக இருக்கு. அப்ப நிலையான ஒன்றிலிருந்து தான் இயங்குகின்ற இன்னொன்னுக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் முதல்ல ராசிகளை பற்றி பார்க்கிறோம். நம்ம முன்னாடியே ராசிகள் 12 அப்படின்னு சொல்லிட்டோம். மேஷம் இங்கே எழுதிடுவோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சோ 12 ராசிகள். இதனுடைய பண்புகள் அப்படின்றப்ப நான் முன்னாடியே நேத்தி சொல்லும் போதே சிலது சொல்லிட்டு விட்டுருந்தோம். இப்ப திரும்ப முதல்ல இருந்து துவக்குவோம். முதல்ல ராசி அதிபதி. ராசி அதிபதி மேஷத்துக்கு யார் அப்படின்னு சொன்னா செவ்வாய். மேஷத்துக்கு ராசி அதிபதி செவ்வாய். ரிஷபத்திற்கு சொல்லலாமா யாராவது? சுக்கிரன். ரிஷபத்திற்கு சுக்கிரன். மிதுனம் புதன். கடகம் சந்திரன். சொல்லும் போது உங்களுக்கு மனசுல பதியம் ஒண்ணும் கொஞ்சம் நல்லா. அதுதான். அடுத்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் உயர்நிலை தான் நடத்தணும் போல இருக்கு. குரு, சனி, குரு. அப்ப இதுல பார்த்தாலே நமக்கு தெரியுது எல்லாருக்கும் 2 வீடு இருக்கு. ஆனா சூரியன் சந்திரன் மட்டும் 2 பேருக்கு மட்டும் ஒரு வீடு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒளி கிரகங்கள். இந்த கிரகங்களை வகைப்படுத்தும் போது இவங்க 2 பேரையும் ஒளி கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியனுக்கு மட்டும்தான் சுய ஒளி இருக்கு, சந்திரனுக்கு இல்லதான். இருந்தாலும் கண்ணுல பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இப்ப நைட்ல எல்லாம் பௌர்ணமி நிலாவுல எல்லாம் நம்ம நல்லா ஏறத்தாழ பகல் அளவுக்கு நமக்கு நல்லா தெரியும். அதாவது பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து பேசுற அளவுக்கு தெரியும் இல்லையா? அதனால இதையும் ஒளி கிரகம் அப்படின்னு சொல்றோம். மற்ற 5 கிரகங்களை பஞ்சபூத கிரகங்கள் அப்படிம்பாங்க. எது எது? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இவங்க 5 பேரையும் சனி, இவங்க 5 பேரையும் பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 5, 2, 7. ராகு, கேது இவங்க 2 பேரும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 9 கிரகங்கள் வந்துருச்சு. இங்க பாருங்க, ராகு கேதுக்கு எங்கேயாவது வீடு இருக்கா? இல்ல சார். ராகு கேதுவுக்கு வீடு இல்லை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகு கேது எங்க இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதியை போல் நடந்து கொள்வார்கள். சொந்த வீடு இல்ல, அப்ப எங்க போய் தங்குறாங்களோ
அந்த வீட்டினுடைய அதிபதியின் குணத்தை அல்லது அந்த அதிபதியாகவே அவங்க செயல்படுவார்கள். அவங்களை அப்படியே தன் பிடியில பிடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு கேதுவை. சரி, இங்க அதிபதியை சொன்னதுனால நம்ம இப்படி வந்திருக்கோம். இதை வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரியன் வந்து ராஜா, சந்திரன் ராணி. இந்த ராஜா ராணிக்கு அடுத்து புதன் வந்து யாருன்னு சொல்லலாம்? இளவரசன், தூதுவர். அவர் தான் தூதும் போவார். இந்த தூதுன்னு சொல்றதுல காரகமும் வந்துடும். புதனுடைய காரகம் தூது செல்தல். தூது போறதுதான் காதல், தூது போறதுதான் தபால், தூது போறதுதான் கொரியர். அதனால காரகங்கள் வந்து நம்ம அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டோம்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதுல ஆயிரக்கணக்கான காரகங்களை. இப்ப கொரியர்ல அந்த காலத்துல இருந்திருக்குமா? இல்ல, புறாதான் அந்த காலத்துல இருந்திருக்கும். ராஜா காலத்துல தூது போனது புறாவாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொரியர் அப்படின்றோம். கொரியரையும் தாண்டி இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அவங்களையும் சொல்லலாம். இப்படி காரணங்களை நம்ம வந்து அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு உருவாக்கிட்டே போகணும். சரி, ராசிக்கு வந்துருவோம் இப்போ. ஏன்னா கிரக தாரங்கள் வரும்போது நிறைய சொல்லுவோம். ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ராசிக்கு ஒரு அதிபதி தான். அப்ப 1, 2 அப்படின்னு எடுத்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஆண் ராசி, பெண் ராசி, அடுத்து ஆண், இது வரிசை மாறாது. பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, இது என்னது கன்னி பெண் ராசி, ஆண், பெண், ஆண், பெண், ஆண், பெண். அது என்ன சார் ஆண் பெண்? உண்மையிலே இது ஆண் பெண்ணை குறிக்கிறதா அப்படின்னா, ஆண் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு அர்த்தம். பெண் வந்து டெசிஷன் எடுக்க கூடாதா சார் அப்படி வந்துடாதீங்க. அந்த காலத்துல ஜோதிடம் உருவாக்கப்பட்ட காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அதனால ஒரு தைரியமா முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணத்தை குறிக்கிறதுக்காக இது வந்தது. ஆண் ராசினா சரியா முடிவெடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். பெண் ராசி அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது பாலினத்தை மட்டும் குறிக்கவில்லை, அந்த பண்பையும் குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். வேற எங்க இது பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்க, அப்ப வந்து இது பயன்படும். ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு பார்த்து, இப்ப 5ஆம் பாவம் குழந்தையை குறிக்கும், முதல் குழந்தையை குறிக்கும். அது ஆண் ராசியா பெண் ராசியான்னு பார்த்துட்டு அது ஒரு சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல 5ஆம் அதிபதியை பார்க்கணும், 5இல் நின்ற கிரகம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். சோ ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு பிரிப்பாங்க. ஒற்றை இரட்டை அப்படின்னு, அதுவும் இதுதான். 1 1 2 1 2 அப்படியே வரும். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை என்ன? ஒற்றைப்படை அப்படின்னா உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ராசிகள். 2 வந்து பொருளாதாரத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அகம் சார்ந்த புறம் சார்ந்த அப்படின்னு எடுத்துக்கலாம். அகம் ஒற்றைப்படையெல்லாம் அகம் சார்ந்தது, இரட்டைப்படையெல்லாம் புறம் சார்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். புறம் சார்ந்த பண்புகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3ஆக பிரிக்கிறதுக்கு தான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். சரம், ஸ்திரம்,
உபயம், மீண்டும் சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம். தனுசு என்ன? உபயம். மகரம் வந்து சரம், கும்பம் ஸ்திரம், மீனம் உபயராசி. இது சர ஆதி பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சராதி அப்படின்னு வரும். சர ஆதி, சரத்தை தொடக்கமாக கொண்ட பண்புகள்ல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சொல்லியிருக்கோம். சரம் என்றால் சரசரன்னு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிரகம் வந்து சரராசியில நிக்குதுன்னா அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தரும், அது தயக்கம் இல்லாமல் இருக்கும், முன்னேறி கொண்டே போகும், அப்படி எல்லாம் அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்திரம்னா பெரிய முன்னேற்றம் இருக்காது, அப்படியே ஸ்திரமா நிற்கும். உபயம்னா என்னன்னு எடுத்துக்கலாம், மாறி மாறி இருக்கும், ஏற்றம் இறக்கமாக, வளர்ச்சியும் இதுமாக இருக்கும், தாழ்ச்சியுமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த உபய ராசி எங்க வருதுன்னு பாருங்க. 4 கார்னர்ல வருது. 4 கார்னர்ல வருது. ஏன்னா நமக்கு அது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்காக உபய ராசி 4 கார்னர்லயும் வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இந்த பஞ்சபூத தன்மையை வச்சு, பஞ்சபூதம்னு சொல்லுவோம், ஆனா எடுத்துக்கிறது 4 தான். 4 தான் எடுத்துப்போம், ஒரு பூதத்தை நம்ம எடுத்துக்கல. அப்படி பார்க்கும்போது மேஷத்தை என்னன்னு சொல்றோம்? நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றோம். இது நிலராசி, நிலம். காற்று ராசி, நீர், நெருப்பு, நிலம். கன்னி வந்து நிலராசி. துலாம் என்ன வரும்? நிலத்துக்கு அடுத்து காற்று, காற்று. விருச்சிகம் நீர், நீர். இது மீண்டும் நெருப்பு, நிலம், காற்று, காற்று, நீர். இப்ப இது எல்லாம் கலந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வரும். ஒன்னொன்னும் நேற்றுக்கே பார்த்தோம். நீருக்கு எடுத்துக்கிட்டா சரநீர், ஸ்திர நீர், உபய நீர்னு வந்துச்சு. அதே மாதிரி நெருப்பு, சர நெருப்பு, ஸ்திர நெருப்பு, உபய நெருப்புன்னு வந்துச்சு. இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன சார் செய்ய போறோம்? இன்னும் இருக்கு இது ஏதாவது ஒண்ணு. ஏன்னா நம்ம சும்மா படிச்சுட்டு போனா கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்குன்னு தெரிஞ்சாதான் அத மேல ஒரு ஆர்வம் வரும். எதுக்கு பயன்படும் இது? இப்போ ஒருத்தர் வந்து ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசி அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குணத்தை பொதுவா சொல்ல முடியும், 100% கரெக்டா இருக்கு. ஏன்னா குணத்தை தான் சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? சுக்கிரன்னா அழகை குறிப்பது. அப்ப ஓரளவுக்கு அழகா இருப்பாரு, அந்த ஜாதகர் அழகா இருப்பாரு, அல்லது அழகை விரும்புவார். அழகுனா சிவப்பு அந்த மாதிரி பொருள் இல்லை, அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து பெண்ங்கிறது பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல ஜாதகம் அப்படிதான் பார்த்தாங்க. இந்த லக்னம் இங்க விழுந்துச்சுன்னா இது ஆண் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி டைம் மாத்திடுவாங்க. இப்ப நம்மளும் செய்வோம் டைம் கரெக்ஷன், நானும் கடைசியா சொல்லி தருவேன். ஆனா இந்த லக்னத்தையே மாத்தக்கூடாது நம்ம. இது பெண் அப்படின்னு வந்துச்சுன்னா, பெண்ணுன்னா என்ன? பாசம், உணர்ச்சி வசப்படுதல், அன்புக்கு மரியாதை கொடுத்தல், அந்த மாதிரி குணங்கள் இருக்கும். திடீர்னு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஆண் ராசி வந்து டக்குன்னு முடிவு எடுக்கும். ஆனா பெண் ராசி என்ன பண்ணுவோம்? முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு மேல லக்னாதிபதி எப்படி எல்லாம் இருக்காருங்கிறத பொறுத்து மாறும். ஆனா பொதுவான குணம் எப்படி இருக்கும்?
கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுப்பாங்க, ஸ்திரமா இருப்பாங்க. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல இருந்து தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தான் எடுக்கும் முடிவிலிருந்து மாற மாட்டார்கள். அடுத்து நிலம். நிலம் என்ன பண்ணும்? நம்மளா யோசிக்கணும். நிலம் என்ன சார் பண்ணும்? அது பாட்டுல இருக்கும். விதையை போட்டா முளைக்க வச்சிடும். அதான் நிலம். அப்ப அவங்க ஒரு உருவாக்குவாங்க. ஒரு விதை மாதிரி ஒரு இதை கொடுத்தோம்னா அவங்க உருவாக்குவாங்க. உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கும். அப்ப அவங்க ஒரு டாக்டர்னு சொல்லலாமா? டாக்டரா இருந்தா அந்த மாதிரி தன்மை இருக்குன்னு சொல்லலாமா? மருத்துவ தன்மை இருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா சுக்கிரனே மருத்துவத்துக்கு காரகம். சோ அப்போ ஒரு ராசியை சொல்லிட்டா இதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன சொல்லலாம்? அவங்களுடைய பொதுவான குணங்களை சொல்லலாம். கேக்குதா நான் சொல்றது? கேக்குதுங்க சார். வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இப்ப இங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ராசி 12 ராசிக்குள்ள ஒருத்தர் இருப்பீங்க இல்லையா? இந்த குணங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இதுல சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய கொடுக்கணும்னு என்னை தூண்டும், இன்னும் நிறைய சொல்லணும்ட்டு. யாராவது ஒரு ராசி எடுத்துக்கிட்டு அந்த ராசியில இங்க கொடுத்திருக்க பண்பெல்லாம் எனக்கு வருது, வரல, ஏதாவது ஒரு காரணம் வரலைன்னாலும் சொல்லுங்க. ஐயா எனக்கு ஏதாவது ஒரு ராசி சொல்லி இந்த ராசியில இருக்க குணங்கள் எனக்கு பொருந்தி வரலன்னு சொல்லுங்க. அப்படி ஏன்னா நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பொருந்தி வரலைன்னா சொல்லுங்க, அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுவாங்க. சார் என் கணவர் ரிஷப லக்னங்க சார். நீங்க சொன்னது பொருந்தி வருதுங்க சார். சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றி. சொன்னதெல்லாம் சரியா வருது. வேற யாராவது இன்னொரு லக்னம் ராசி ஏதாவது? வேற யாருக்கும் மனசு வரலையா? அப்ப நான் கரெக்டா அடிப்படையை மட்டும் கொடுத்துட்டு போயிருவேன், உயர்நிலை தரமாட்டேன். அடிப்படைன்னு சொல்லுவேன், நான் நிறைய சொல்லி தருவேன். சார் எனக்கு ரிஷப லக்கணம் சார். கரெக்டா லக்கணத்துக்கு கரெக்டா சார் சொன்னது வருது. ஆனா ராசி நான் மீன ராசி. அதுக்கு கரெக்டா வருமானு தெரியல. அதனாலதான் நான் கொஞ்சம் தயங்கிட்டு நிக்கிறேன். வணக்கம் சார். மீனத்துக்கு வரும். என்ன குருவனுடைய பண்புகள் வரும். குருவனுடைய பண்புகள் பெருந்தன்மை இதெல்லாம், அதாவது ராசி லக்னம் ரெண்டினுடைய பண்புமே வரும். இப்ப நீங்க சொன்னதுனால நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். என்னன்னா இப்ப ஒருத்தருக்கு ராசி லக்னம் 6, 8 இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்னம், மகர ராசி. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா லக்னம் தசை நடத்தும், ராசி கோச்சாரத்தை நடத்தும். இது இப்ப உதாரணத்துக்கு லக்னாதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதன் தசை நடத்துவார். இவருக்கு ராசிக்கு, அதாவது ராசிங்கிறது மனதை குறிப்பது இல்லையா? ராசி மனசை குறிக்கிறது. அந்த மனசுக்கு இவர் யாரு? இந்த ராசிக்கு இவர் எத்தனாம் அதிபதி? 1, 2, 3, 4, 5, 6ஆம் அதிபதி. லக்னாதிபதி தசைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா என்ன நடக்குது? ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை. அப்ப எப்படி இருக்கும்? இந்த ரகசியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அப்போ நம்ம லக்னமும் ராசியுமே நம்ம இதுவரையிலும் திருமண பொருத்தம் பார்த்தோம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணினுடைய லக்னமும் பெண்ணினுடைய லக்னமும், ஆணினுடைய ராசி பெண்ணினுடைய ராசின்னு பார்த்தோம். ஆனா இங்க ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ராசி லக்னமே 6, 8 இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி ஒரு இழுக்கும், அப்படியும் இழுக்கும். மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருக்கோம். ஸ்மூத்தா போகாது. இப்படி யாருக்காவது இருக்கா? தங்களுடைய லக்னம் ராசி 6, 8 இருந்தால் வாழ்க்கையில இந்த தசை நடக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு கம்பி போடும். இன்னொரு தசை நடக்குது அவ்வளவுதான் நினைப்போம், திடீர்னு நல்லா இருக்கும். வாழ்க்கை
இப்ப இது இப்ப நான் சொன்னது உயர்நிலை. அது யாராவது இப்பதான் அடிப்படை படிக்கிறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பின்னாடி பார்த்துக்குவோம். ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, தர்மம். தர்மாதி குணங்கள் அப்படிம்பாங்க. என்னன்னா தர்மம் அங்க எழுதுறதுக்கு இடம் இல்லாததுனால இங்க எழுதுன அர்த்தம் அல்லது ஆர்த்தம், காமம், மோட்சம் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படி எழுதிக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன சார் அறம்னா? என்ன? தர்மம். இந்த ராசிக்காரர்கள் இதெல்லாம் அறம் இல்லையா? அறம். அவங்க தர்மம் செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். மற்றவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்களா சார் அப்படின்னா அவங்களும் செய்வாங்கதான். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இந்த எண்ணங்கள் இருக்கும் மனசுல. எதுக்கு? மேஷம், சிம்மம், தனுசு, அவ்வளவுதான், 3 தானா? ஆமா. இந்த 3 ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். செய்ய முடியுமா முடியாதுன்றது ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்கும். சரி, இதுல யாராவது இருக்கீங்களா இந்த 3 ராசியில? ராசி அல்லது லக்னம்? மேஷம், சிம்மம். எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா மனசுல? கண்டிப்பா இருக்குங்க சார். தர்ம சிந்தனை இருக்கும். கண்டிப்பா. செய்யறதுக்கு சூழ்நிலை வருதா இல்லையான்றது வேற. ஒருத்தரை பார்த்த உடனே பாவம், நம்ம அடடா காசு இன்னைக்கு எடுத்து வரலையே அப்படின்ற எண்ணம் வரதே பெருசு. போட்டாதான் தர்மமான்னு இல்லை, போடணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம், சைட்ல ஜன்னல்ல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எடுக்கலாம்னு நினைப்போம், கொடுக்க முடியாம போயிடும், ட்ரெயின் கிளம்பிடலாம். அப்போ கொடுத்தாதான் தர்மம்னு இல்லை, அந்த எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? அது உருவாகும். இப்ப மற்ற ராசிக்காரங்க எல்லாம் கொடுக்கறது இல்லையானா கொடுப்பாங்க அவங்களும். ஏன்னா கிரகத்துக்குன்னு பண்பு இருக்கு. அந்த ராசி அதிபதி போய் இப்ப செவ்வாய் போய் வேற எங்கேயாவது நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த குணங்கள் மாறும். இது அடிப்படை. ஏறத்தாழ சரியா வரும். குறைஞ்சபட்சம் 50% சரியா வரும். நீங்க இத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தர்மம் சொல்லியாச்சு. அர்த்தம்னா என்னன்னா யாருக்கா தெரியுமா? கர்மம், கடமை. கர்மம், கடமை. கடமை, பொருள் தேடுதல், பொருள் சார்ந்த குணம் இருக்கும். பொருள் சார்ந்த குணம், பொருளாதாரம் சேர்ந்த புறம் சார்ந்த குணம் அவங்களுக்கு இருக்கும். கடமையை செய்வாங்க, பொருளை தேடுவதில் குறியா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். கடமையை, அதாவது அதெல்லாம் விடுப்பா, வேலை பாரு, இதுதான் கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு போவாங்க. கொஞ்சம் பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும் மற்றவர்களை விட. இவங்களுக்கு பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும். காமம். காமம் அப்படிங்கிறது நம்ம சொல்ற உடல் காமம் இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசை அப்படின்னு சொல்லணும். ஆசைன்னு தான் எடுத்துக்கணும். ஆசைதான். ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும், கொஞ்சம் பேராசை. காமம் என்பது இங்க பற்று. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பற்று, கொஞ்சம் பற்று இருக்கும். இப்ப இவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த தர்மம் சார்ந்த ராசிகள் இருக்கு இல்லையா, இந்த ராசிகள் ஏதாவது தொலைச்சிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு, சரி எடுத்துட்டு போனவங்களாவது நல்லா இருக்கட்டும், போ, இனிமேல் திருடாம இருக்கட்டும், அல்லது இனிமேல் தொலைச்சிட்டோம், இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அர்த்தம் ராசியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, அடடா போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பாங்க.
ஆனா இவங்க எப்படின்னா தூக்கம் வராது உங்களுக்கு. அது எப்படி நம்ம விட்டுட்டோமே ஏன்னா அதன் மீது ஒரு பற்று அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கும். மோட்சம் மைக் யாருதோ மியூட் ஆகாம இருக்கு, மியூட் பண்ணிக்கங்க. மோட்சம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, வீடு பேரு. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வீடு பேற்றிலேயே இருக்கும். பாருங்க இப்ப வந்துருச்சா முத்துப்பாண்டி மேடம்? சார் ஆமாங்க சார். மோட்சம் வந்து ராசிக்கு வந்து வரும்போது கரெக்டா வருதுங்க சார். மனசு அதுதானே, மனசு அதுதான். எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் எனக்கு வந்து நான் கேதுவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரீங்க இல்லையா? இப்ப ஏன் அது தெரியுதா? ஆமாங்க சார். அப்ப இதுல வந்து சில பண்பு லக்னத்துக்கும் சில பண்பு ராசிக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க சார். ஆமா, ரெண்டுமே சேர்ந்துதான் வேலை செய்யும். ராசியும் லக்னமும் சேர்ந்துதான். ஒன்னு உடல், இன்னொன்னு உயிர் அப்படிம்போம், அல்லது மனசுன்னு சொல்லுவோம். சந்திரன் என்ற இடம் மனம். சந்திரன் மனம் இல்லையா? மன ஓட்டம் அது. அப்போ இதை சொல்லி முடிச்சுட்டோம். அடுத்து உருவம் சொல்றதுக்கு முன்னாடி திசையை சொல்லிடுறேன். திசைன்னு பாத்தீங்கன்னா இது வரிசையா தான் வரப்போகுது. என்ன வரிசையில வரப்போகுது? மேஷம் வந்து கிழக்கு, நீங்க எழுதிக்கங்க, அட்டவணை போட்டுட்டீங்கன்னா கிழக்கு, அப்புறம் தெற்கு, ரிஷபம் தெற்கு, மேற்கு, மிதுனம் மேற்கு வடக்கு சார். மேற்கு, கடகம் வடக்கு. பொண்ணு எந்த பக்கம் இருந்து சார் வரும்னு கேட்பாங்க. இதெல்லாம் சரியா சொல்ல முடியாது, உண்மையே சொல்லிடுறேன் நானு. அதுக்குதான் இதை பயன்படுத்தும் திசைக்கு. வீடு எந்த பக்கம் பார்த்து இருக்கும்? என்ன சார் ஜோதிடம் பாடம் நடத்துறீங்க, நீங்களே வந்து பெண்ணு எந்த பக்கம் இருந்து வரும், மாப்பிள்ளை எந்த பக்கம் இருந்து வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களே சார் அப்படின்னா, உண்மை அதுதான். நீங்க வந்து அதாவது தொழில்முறை ஜோதிடர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனா நான் கரெக்டா சொல்லுவேன், 100% கரெக்டா சொல்லுவேன் அப்படின்னாங்க. நான் வந்து தொழில்முறை ஜோதிடர் அல்ல, அதனால எப்பவுமே 100% உண்மைனா உண்மை, பொய்னா பொய். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர். அப்ப உண்மைனா உண்மைன்னு சொல்ல போறோம். ஏன் இதை சொல்ல முடியாதுங்கிற காரணமும் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்த திசை அப்படின்னு ஒன்னொன்னுக்கு சொல்லிட்டோம். அப்படியே நீங்க வரிசையா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, திசை சொல்லியாச்சு. இதுல ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க சார்? இப்போ ஒருத்தருக்கு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, 7வது வீடு கடகம். அப்போ கடகத்தினுடைய திசை என்ன? கடகம் 7ஆம் பாவமா வருது. அப்போ பெண்ணு அல்லது மாப்பிள்ளை வடக்குல இருந்து வரும்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கடக அதிபதி சந்திரன் போய் வேற எங்கேயாவது நின்னாருன்னா அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? அந்த திசையை சொல்ல வேண்டியிருக்கும். இங்க வடக்குல இருக்காரு அவரு, இது கிழக்கு இல்லையா, சிம்மம் கிழக்கு, இங்கே வந்து நிக்கிறார் சந்திரன், அப்ப கிழக்குல இருந்து வரும்னு சொல்ல வேண்டியிருக்கும். இது மட்டுமா? இப்போ ஒரு தசை நடக்குது, 2ஆம் அதிபதி தசை நடக்குது. 2ஆம் அதிபதி, ஏன் 2ஆம் அதிபதினு சொல்றேன், மத்த தசையில பிரச்சனை இருக்காது. குடும்பம் 2ஆம் அதிபதி குடும்பம், அவருதான் திருமணத்தை செய்து வைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? 7ஆம் அதிபதி திசை வரவே இல்லை, உனக்கு இங்க வேலையே இல்லை, கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அப்ப என் திசையில தான் நீ பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவாரு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. அப்ப 2ஆம் அதிபதி திசையில அமையலாம். இதெல்லாம் சரி சார், அந்த ஊரைத்தான் இது குறிக்குமா அப்படின்னா, அந்த பெண்ணுடைய வீடு எந்த பக்கம் பார்த்து இருக்குன்றதையும் குறிக்கும். நம்ம பெண்ணு கிழக்கு இருந்து வரும்னு சொல்லுவோம், சரிதான். இங்க மேற்கு இருக்கும் பெண் வீடு, பெண்ணுடைய வீடு கிழக்கு பார்த்து இருக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாம் அமையும். இன்னும் நம்ம அதை எப்படி பாக்குறதுன்னு பின்னாடி சொல்லுவோம். திசை பாக்குறத அதாவது நவாம்சத்துல கூட போய் திசை பார்க்க வேண்டி வரும் சமயத்துல. 7ஆம் அதிபதி நவாம்சத்துல எந்த ராசியில இருக்காரோ அந்த திசை அப்படின்னு ஃபைனல் பண்ணலாம். ஆனா தசாநாதன் மாற்றுவார். தசாநாதன் மாற்றுவார். எந்த தசாநாதனா இருந்தா மாற்றுவார்? 2ஆம் அதிபதி. ஆமா, எந்த தசாநாதன் திருமணம் செய்து வைக்கிறாரோ அந்த தசாநாதனுக்கு அந்த உரிமை உண்டு. மற்றவர்கள் தசையா இருந்தா மாத்த மாட்டாங்க. வாழ்க வளமுடன். இப்ப இதுல ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டி இருக்கு சார், ராசிக்காரகத்துல இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு சார்னா ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுங்க சார். அந்த மோட்ச வீடு பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். மோட்சம், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மோட்சத்தை பற்றியே இருக்கும். அதாவது முக்தி அடைதல் பற்றியே இருக்கும். மோட்சம்னா மோட்சம் ஆயிடுவாங்கன்னு பொருள் இல்லை, அப்படி பயந்துடக்கூடாது. மோட்சம் அப்படின்னா அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும் நடவடிக்கைகள் அப்படின்னா, பெரிய பொருள் பற்று இருக்காது, கடவுள் நம்பிக்கை அதிகமாகி நான் என்னுடைய கடமையை செய்யறேன், அதுக்கப்புறம் நான் எனக்கு வேற ஆசை கிடையாது, நான் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை, தீர்த்த யாத்திரை அப்படி இப்படின்ட்டு போயிட்டு காசி போறேன், ராமேஸ்வரம் போறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது மோட்சம், முக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் இருக்கும். ஆனா அந்த லக்னாதிபதி போய் எங்க இருக்காரு, அவர் கூட யாரு சேர்ந்து இருக்காங்கன்றதை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு அடிப்படையான விஷயம் தான் இப்ப நம்ம சொல்றோம். மோட்சம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நேச்சர், அடிப்படை குணம். அது சேர்ற ஆளை பொறுத்து, வளர்ற சூழ்நிலையை பொறுத்து மாறலாம் இல்லையா? அடிப்படையாக ராசியை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு சொல்ல முடியும். அதே மாதிரி இப்ப திசை இப்ப நான் சொன்னது பராசர முனிவர் சொன்ன திசை. இதே ஜெய்மினி சொல்லியிருக்கார். ஜெய்மினி எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப சொல்றது ஜெய்மினி முறை. ஜெய்மினி யாருன்னு சொல்லிட்டேன் இல்லையா முதல் நாளே? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பராசரோட மகன் வியாசர், வியாசரோட ஸ்டூடெண்ட் ஜெய்மினி, வியாசருடைய சிஷ்யன். இவர் என்ன சொல்றாரு, இது கிழக்கு, கிழக்கு, தெற்கு, தெற்கு, மேற்கு, மேற்கு, வடக்கு, வடக்கு அப்படின்றார். இது தென்கிழக்கு. பொதுவா அடிப்படை ஜோதிடம் நடத்துறவங்க இதை சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு உண்மை தெரியணும். சும்மா இதை சொல்லிட முடியும், அதை சொல்லிட முடியும், எல்லாமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தி கூட்டம் சேர்த்து நான் விரும்பல. என்கிட்ட வந்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சார் அவர் இப்படி எல்லாம் குழப்பறாரு எங்களை அப்படின்னா பரவாயில்ல, ஆனா உண்மை தெரியணும். திசை ஏன் தெளிவா சொல்ல முடியாதுன்னா, முதல்ல சொன்ன காரணம் ஒண்ணு, பராசர முறையை எடுத்துக்கிட்டாலும் பராசருடைய மகனுடைய ஸ்டூடெண்ட் இவரு திசையை எப்படி கொடுக்குறாரு? அப்போ இவரும் முனிவர் தான், ஜெய்மினி முனிவர், பராசரும் முனிவர் தான். அப்ப அவங்க கொடுத்ததையே ரெண்டும் வேறுபட்டு இருக்கும் பொழுது நீங்க எந்த திசையை எடுத்துட்டு பலன் சொல்லுவீங்க? கேபி முறைன்னு இப்ப இருக்கு, உயர் கணித சார ஜோதிடம் அப்படின்றாங்க, அல்லது கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்றாங்க. அவங்க இந்த முறையை ஃபாலோ பண்றாங்க. பாரம்பரிய முறைன்னு சொல்றது என்னன்னா, நம்ம பராசர முறை. அவங்க என்ன செய்யறாங்க, நான் முன்னாடி சொன்ன திசையை எடுத்துக்கிறாங்க. அவங்க சொன்னது சரியா வரும்னா இவங்க சொல்றது சரியா வர முடியாது, இவங்க சொன்னது சரியா வரும்னா அவங்க சொல்றது சரியா வர முடியாது.
இதான் உண்மை. சார் இதுல இந்த 4 கார்னரும் இந்த எல்லாமே தென்கிழக்குன்னு போட்டிருக்கீங்க சார். அது கொஞ்சம் சவுத்து ஈஸ்ட். அது புரியுது. நான் தான் மாத்தி போட்டேன். தென்கிழக்கு இது என்ன தென்மேற்குன்னு வரும். தென்மேற்கு இது என்ன வரும் வடமேற்குன்னு வரும். இது வட கிழக்கு. இது ஜெய்மினி முறையில. நம்ம பராசர முறையை வச்சுக்குவோம். ஏன்னா கேபி முறையில இதை ஃபாலோ பண்றாங்க. எப்படி கிருஷ்ணமூர்த்தி ஐயா திசையை பத்தி ஒன்றும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு இந்த ராசிகளை பிரிக்கிறத பத்தி தான் சொல்லியிருந்தாரு. திசை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு அப்புறம் ஜெய்மினி படிக்கும் போதுதான் தெரியுது. ஜெய்மினி இந்த முறையை எடுத்திருக்காரு, அதை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஆரம்பத்துல பராசரம் இருந்து கேபிக்கு போன உடனே ஒன்றும் புரியல, இவங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னே புரியல. அப்ப இது ஜெய்மினி முறை படிக்கும் போது எனக்கு சரி இங்க இருந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. திசையை பொறுத்து இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு மேல வேற என்ன ராசியில உங்களுக்கு தெரியணும் சார்? அந்த வாலிடம் உருவம்னு 2 போட்டிருக்கீங்களே சைடு ஹெட்டிங். ஆஹா, மறந்துட்டேன் பாத்தீங்களா. வாலிடம் அப்படின்னு பார்த்தா மேஷத்துக்கு குறிஞ்சி நிலம். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு காரணங்கள் நம்ம நிறைய சொல்லலாம். மேஷத்துக்கு குறிஞ்சி நிலம். குறிஞ்சி அப்படின்னா முருகன் ஞாபகம் வந்துடணும், வள்ளி ஞாபகம் வரணும். வள்ளி என்ன பண்ணுச்சு? திணை புணத்துக்கு காவல் இருந்தாங்க. அங்க வேலன் வந்தாரு. குறிஞ்சி நிலம் மன்னன் தான் வள்ளியினுடைய அப்பா. அப்ப குறிஞ்சி நிலம் எதை குறிக்குது? மலையும் மலை சார்ந்த இடமும். ஆமா, மலையும் மலை சார்ந்த இடமும். ஆனா இந்த மலை என்பது மிக உயர்ந்த மலைகளாக இருக்க முடியாது. பழனி மாதிரி குன்றுகள், கொஞ்சம் உயர்ந்த குன்றுகள் அது மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு செவ்வாயை அதிபதியாக சொல்லியிருந்தோம். கடவுள்னு பார்த்தா முருகன். குறிஞ்சி நிலம். அப்ப இதை வச்சுட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எங்க வாழ்றது பிடிக்கும், அதான் வாழிடம்னு அர்த்தம். அந்த மாதிரியான இடங்கள் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அங்க என்னென்ன இருக்கும்? ஆடு மேயும் இடம் அப்படின்னு அர்த்தம். முள் புதர்கள் நிறைய இருக்கும். இங்க முட்புதர்கள் இருக்கும். முட்புதர்கள் இருக்குங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அவங்க குணத்திலையும் சேர்த்திக்கலாம். அத முட்புதர்கள் எப்படிங்கிறத, ஒருத்தர் முள்ளு மாதிரி இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க சமயத்துல. அவன் ஏண்டா முள்ளு குத்துற மாதிரி குத்துவான்டா அவன் பேசினானா அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரிதான் எடுத்துக்கலாம். அடுத்து விவசாயத்துக்கு பயன்படாது, அந்த மாதிரி. அதாவது ஒரு உற்பத்திக்கு அது பயன்படாது. விவசாயம் என்பது உற்பத்தி இல்லையா? அப்ப இங்க உற்பத்தின்னு சொன்னோம் நிலம். ஆனா இது அந்த மாதிரி இருக்காது, தானா விளைஞ்சு வர்றதுதான். இங்கேயும் இருக்கும். குறிஞ்சி நிலத்துல திணை வருது இல்லையா? ஆனா அது தண்ணி பாய்ச்சி வர்றதில்ல, மழை பொழிந்து காட்டுல, அதாவது தானா விளையிற மாதிரி. பண்பட்டு விவசாயம் பண்றதே இருக்காது இங்க. பண்பட்டு அதாவது நம்ம இது பண்ணி விவசாயம் பண்றது அல்ல, தானா விளையிறதுங்கிற மாதிரி இங்க கொண்டு வரணும். விவசாயம்னாவே நம்ம பண்றதுதான். இருந்தாலும் இது காட்டு விவசாயம் சொல்லுவாங்க இல்லையா, மானாவாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மானாவாரி. அடுத்து இந்த வாழிடத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உருவத்தை பத்தி சொல்லுவோம். இது குறிஞ்சின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இது மாடு மேயும் இடம். மாடு மேயும் இடம். இது குன்றுகள் அந்த மாதிரி சொன்னோம், முள்ளு அப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். ஆனா இது சம தரையாக இருக்கும். மாடு மலை மேல எல்லாம் ஏறி போய் ஆடுதான் மலையில எல்லாம் மேயும். மாடு ஏறத்தாழ சமவெளிகள்ல தான் மேயும்.
இன்னொன்னு சொன்னோம்னா அந்த கட்டுத்தறி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தலாம். மாடெல்லாம் அந்த கட்டி மாட்டு தொழுவம் அப்படிங்கிறத இங்க பயன்படுத்தலாம். இது எங்க சார் இந்த மாதிரி மாட்டு தொழுவம் மாதிரி எல்லாம் அப்படின்னா, ஜோதிடம் நல்லா கத்துக்கிட்டோம். இப்ப பிரசன்னத்துல பெரிய ஆளாயிட்டோம். ஏதாவது ஒரு பொருள் காணோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்டா சொல்லிடுவோம். அப்படின்னா பிரசன்னத்துல அந்த பொருள் இருக்கிற இடம் ரிஷப ராசியா வருது. இப்ப என்ன செய்யலாம்? அவங்க பேக்ரவுண்டை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். என்ன பேக்ரவுண்ட்? ஒரு விவசாய வீட்டுக்காரங்க வர்றாங்க, குழந்தை விளையாண்டுச்சுங்க, கொலுசு காணாம போச்சு, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குங்க, உங்க வீட்டுல தானே இருக்கு. குழந்தை எங்கெல்லாம் போச்சுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பக்கம் மாடு கட்டி இருந்துச்சு, அங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு பாப்பா, அப்புறம் ஸ்கூலுக்கு போச்சு. இப்ப ஸ்கூல்ல இருக்குமான்னு கேட்டா, மிதுனம் வந்திருந்ததுன்னா ஸ்கூல்ல இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா புதன் வீடு. இங்க வந்துச்சுன்னா மாட்டுக்கிட்ட போய் விளையாண்டுச்சா குழந்தை, கட்டுத்தறியில பாருங்க இருக்கும்னு சொல்லலாம். அதுதான் வாழிடத்தினுடைய பயன்பாடு. ஏன்னா ராசி காரகத்துவம் படிக்கிறது வேற, அது எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும். எல்லாருக்குமே நீங்க மாட்டுத்தொழுவம்னு சொல்ல முடியாது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வராரு, ஐஏஎஸ் ஆபீசர்னா அவங்க பெரிய இதுக்காக சொல்லல, அதாவது விவசாயம்னா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி டவுன்லயே இருந்து வளர்ந்துட்டாங்க, ஒரு ஆபீசர், அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு இதை தொலைச்சிருச்சு, அவங்களுக்கு இது வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணும்? ஏங்க வீட்டுல இந்த மாட்டு சின்னம் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? மாடு மாதிரி உருவம் எங்கேயாவது வீட்டுல அழகா இருக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா? அதுக்கு பக்கத்துல பாத்தீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க அதுக்குதான் முதல்ல சொன்னேன், அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அவங்க குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இல்ல சார் எங்க வீட்டுல சிலையெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ என்ன சொல்லலாம்? சார் புல்வெளி, நீங்க விளையாடுறதுக்கு புல்வெளி வச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, புல்வெளி வச்சிருக்கோம் அப்படின்னா புல்வெளியில தான் இருக்குது. ஏன்னா இது மாடு மேயும் இடம்னு சொல்றோம். அவங்க மாடு மேய்க்கல, மாடு மாதிரி சிலை எதுவும் வீட்டுல இல்ல, அப்போ மாடு சார்ந்தது என்ன? புல்வெளி இருக்கு. ஆமா சார், நாங்க அந்த அருகம்புல் காஸ்ட்லி இது வைப்பாங்க இல்லையா, கொரியன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு சார், அப்ப அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்குதான் இந்த இதெல்லாம் பயன்படுது. மாடு மேயும் இடம். அப்ப இன்னொன்னு என்ன சொல்லலாம், செக்கு மாடு சுத்திக்கிட்டே வருது இல்லையா, செக்கு மாடு சுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டடா. அது கரெக்டா சொன்னா புல்வெளி, மாடு மேய்தல், மாடு கட்டுகின்ற தொழுவம், இதுதான். அதுக்கு மேல வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கிட்டே போவோம். இது மிதுனம். மிதுனம் எப்படின்னா மக்கள் கூடுகின்ற இடம். மக்கள் கூடுகின்ற இடம் அப்படின்னா பூங்கா, பூங்கா சொல்லலாம், பார்க், விளையாடும் இடம், கேமிங் சென்டர், கேம்பிளிங் சென்டர், சீட்டாடும் இடம், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போலாம். பொதுவா கழிப்பு, பொழுதுபோக்கிற்காக கூடும் இடம். ஏன்னா விளையாட்டு திடல் எடுத்துக்கங்க, பொழுதுபோக்காக, அங்க ஒன்றும் ப்ரொடக்ஷன் எல்லாம் கிடையாது, ரெக்ரியேஷன், மனசை இதுபடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி. சீட்டு ஆடுற கிளப்பு, அதெல்லாம் இங்க வரும். பள்ளிக்கூடத்தையும் எடுத்துக்கலாம், அங்கேயும் இதுதான். அங்கேயும் பாத்தீங்கன்னா உற்பத்தி, பொருளாதார உற்பத்தி எதுவும் கிடையாது. ஏன்னா அங்கதான் அறிவு உற்பத்தி பண்றோம், அது வேற. அப்படி எடுத்துக்குவீங்க, அது சரி. ஆனா எப்படி இது அகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன சொல்லிட்டோம், நேற்றைக்கே சொல்லும் போது 6 அப்படின்னு சொல்லிட்டோம். நீர்நிலைகள் கொஞ்சம் பொதுப்படையா கொண்டு வரும்போது நீர்நிலைகள் எடுத்துக்கலாம். அல்லது நீரும் நீர் சார்ந்த இடமும்,
அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். 6 6 சார்ந்த இடம் அப்படி கொண்டு போகலாம். இது எப்படின்னா இதுதான் சிகரங்கள். சிம்மம் சிகரம், சிகரம், பசுமை காடுகள். ஏன்னா காடுனா இதையும் காடு குறிக்க ஆரம்பிச்சிடும். பசும் காடுகள், இது உண்மையான மீனிங் என்னன்னா மனிதர்கள் நெருங்க முடியாத காடு அப்படின்னு எடுத்துக்கணும். அடர்ந்த காடு, அமேசான் காடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காடுகள். சிகரங்கள், சிகரம்னா சாதாரணமா யாரும் போய் ஏறிட முடியாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஏறுற மாதிரி இடம் அதுதான். அதே மாதிரி குகை, சிங்கம் வாழுது இல்லையா, இந்த மாதிரி சிகரங்கள், குகைகள், அடர்ந்த காடுகள், யாரும் உள்ள போக முடியாத அடர்ந்த காடுகள். இது சிம்மம். கன்னி, வயல்வெளிகள், விவசாயம் செய்யற பகுதி. அது நேத்திக்கே சொன்னோம். இது என்னது, உபய நிலம் அப்படிங்கிறது போய் நம்ம பார்த்தோம். அப்ப வயலும் வயல் சார்ந்த இடங்களும். இங்க வந்து செவ்வாய் நிற்கிறார். இந்த கிரகத்தினால ஒரு பாதிப்பு வருது. செவ்வாய்ங்கிறது முருகன். இப்ப எந்த கோயிலுக்கு போய் சொல்லுவோம், பரிகாரம் சொல்றோம். படிக்கும் போதே அதை பயன்படுத்த தெரியும். எந்த கோயிலுக்கு போக சொல்லலாம்? வயலூர் முருகன் கோயில். வயலூர் முருகன், அவ்வளவுதான். துலாம், துலாம்னாவே வியாபாரம். மேடம் மைக்கு மீட் பண்ணுங்க. ஆன்சர் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கு. மைக்கு மறந்துடுறீங்க. இது வந்து வியாபார ஸ்தலம். சிம்பிளா பழைய ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஜவுளி கடைம்பாங்க. ஜவுளி கடை, கடை வீதி. வியாபார ஸ்தலங்கள், மார்க்கெட்டு, சந்தை, இதெல்லாம் இது. இது எப்படி ஜவுளி கடைன்னு சொல்றோம்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து யாரு கடகலக்கணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட, சார் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கா சார் அப்படின்னு கேட்டா ஏறத்தாழ சரின்னு சொல்லுவாங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? அப்படியே கடகலக்கணம், கடகராசி, மார்க்கெட் ஏரியால வீடு இருக்கும், அல்லது வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் பாக்குற தூரத்துல கடை இருக்கும் கண்டிப்பா. கடகராசி லக்னம் யாராவது இருக்கீங்களா? ஏன்னா கடகத்திற்கு 1, 2, 3, 4வது வீடு. 4ஆம் பாவம் வந்து என்னது, வீடு. அப்ப வீடு எங்க இருக்கும்? கடை வீதியில இருக்கும், ஜவுளி கடை பக்கத்துல இருக்கும், மார்க்கெட் போற வழியில இருக்கும், அல்லது மார்க்கெட்லயே இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம், அது சரியா வரும். வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதி. அடுத்து இது என்ன ராசி? விருச்சிக ராசி. விருச்சிகத்துக்கு நேத்திக்கு என்ன சொன்னோம்? குளம், ஏரி, குளம். ஏரினா கூட ரொம்ப பெரிய ஏரி எடுக்கக்கூடாது, கிணறு எடுத்துக்கங்க. கிணறு, கிணறுன்னு வந்துட்டா படிக்கட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எங்கேயும் கிடைக்காது. படிக்கட்டுங்கிற விஷயம்லாம் எல்லாரும் இந்த ராசிகாரகத்துல வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பிரசன்னத்துல படிக்கட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும் போது என்ன சொல்லலாம், கோயிலுக்கு படிக்கட்டு கட்டிக்கிட்டு சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனுசு, தனுசு நேத்திக்கு சொல்லும் போதே என்ன ஞாபகப்படுத்தின? போர்க்களம், போர்க்களம்னு சொன்னேன். அரண்மனைன்னு எடுத்துக்கலாம் சமயத்துல, அரண்மனை. ஏன்னா ரெண்டையும் குறிக்கும். அது அதுக்கு காரணம் பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். போர்க்களம் நான் சொன்னதே வந்து போர்க்களம்னு எடுத்துக்கலாம், அரண்மனைன்னு எடுத்துக்கலாம்,
இந்த போர் தளவாடங்கள் வச்சுக்குவாங்க இல்லையா, சண்டைக்கு போறது, ஆயுத கிடங்கு, அதையும் குறிச்சுங்க. ஆயுத கிடங்கு. அப்ப ஒருத்தருக்கு வந்து இது 6ஆம் பாவமா வருதுன்னு வச்சுங்களேன். எந்த ராசிக்கு 6ஆம் பாவமா வரும்? கடகராசி. கடகத்துக்கு 1 2 3 4 5 6. இவங்க வேலைக்கு போனா, சார் வேலையில் இருக்கேன்னு அவர் சொல்றாங்க. ஓரளவுக்கு மத்த எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா, எங்கங்க அந்த ஆயுதம் எல்லாம் தயாரிக்கிற இடத்துல இருக்கீங்களா, அந்த மாதிரி கூட கேட்க முடியும். அப்படிதான் பயன்படுத்திக்கணும். ஆயுத தயாரிப்புனா உடனே துப்பாக்கியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பேனர், டூல்ஸ், அது கூட ஒரு ஆயுதம் தானே. அந்த மாதிரி சூழ்நிலையை பொறுத்து நம்ம பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் நல்ல முடியெல்லாம் ஒரு மாதிரியா வெட்டி ட்ரிம்மா ஆளு நல்ல எக்ஸசைஸ் பாடியா இருந்தாருன்னா, ஆயுத கிடங்குல இருக்கீங்களா சார், அங்க உங்களை இப்போ ஆர்மியில இருக்கீங்களா, ஆயுத கிடங்குல உங்களை போட்டிருக்காங்களான்னு கேட்கலாம். சரியா? இல்ல திருச்சி பக்கத்துல இருக்காங்கன்னா என்ன சொல்லலாம், அந்த தொழிற்சாலை இருக்கு இல்லையா, துப்பாக்கி தொழிற்சாலை, அங்க இருக்கீங்களான்னு கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்ப ஆயுத கிடங்கு, அரண்மனை, போர்க்களம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இத பழங்கால இதுல நான் ஜாதி குறிக்கணுங்கிற எண்ணத்துல இதை சொல்லல. வண்ணான் வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க பழைய இதுல. அதுக்கு என்ன பொருள்னா, சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமான தொழில் அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தூய்மை அப்படின்னு என்ன, வாஷிங் மிஷின் கம்பெனிகளே இருப்பாரு சார். செலவு கடை வச்சிருக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, வாஷிங் பவுடர் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கீங்களா, வாஷிங் பவுடர் தயாரிக்கிறீங்களா, அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா. அப்போ வாஷிங் சம்பந்தமான, தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமான, தூய்மைப்படுத்துதல் இன்னொரு மாதிரியும் போலாம். பெட்ரோல், ஏன்னா சதுப்பு நில காடுகள்ல தான் பெட்ரோல் கிடைக்கும். அப்போ பெட்ரோலியம் தூய்மைப்படுத்துற பகுதியில இருக்கீங்களா, அல்லது அந்த கம்பெனியில இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்க முடியும். அப்படி எடுத்துக்கணும். அப்போ பெட்ரோலியம், பெட்ரோல் தூய்மைப்படுத்துதல், இன்னும் கூட சில கிரக அமைப்புகள் சரியா வந்துச்சுன்னா, ஏன்னா இது வடிகட்டுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது தூய்மைப்படுத்துதல்னா டிஸ்டிலரிஸ், சாராயம். சாராயம்னா என்ன, பேரு, பிராந்தி, விஸ்கி அதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை கூட அதுலதான் வரும். அப்படி எடுத்துக்கலாம். மகரம். கும்பம் வந்து காற்று வீடு, ரகசியமான இடம், ரகசிய இடங்கள். கும்பம் வந்து அடையாளமே எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஒரு காளி குடம், தண்ணி ஊத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே அது ஒரு காளி குடம், உள்ள காற்று தான் இருக்கு. குடத்தில் இற்ற விளக்கு போலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதுக்குள்ள எல்லா ரகசியங்களும் இருக்கும். அதனால இருட்டான ரகசியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம், ரகசியமான இடம். இது கடல்னு முன்னாடியே சொல்லிட்டோம். கடல். இதுல ஒரு பண்பு எடுக்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த மீன ராசிக்காரங்க கோச்சிக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க மொத்தமா. அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான், கோச்சிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. பேஸ்ட், ப்ரஷ், சோப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு அப்படியே பார்ப்பாங்க நம்மளை திரும்ப கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அல்லது ஊருக்கு போயிட்டாங்கன்னா, பெண்ணை தான் நம்ம சொல்லுவோம் பொதுவா இல்லையா, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எப்ப வந்து கூப்பிடுவாங்கன்னு இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு தானா திரும்ப வந்துருவாங்க. மீனராசி எப்பவும், மீனராசி லக்னம் கோச்சிட்டு போச்சுன்னா ரொம்ப நேரம் அதுக்கு கோபம் இருக்காது, ரொம்ப நல்ல உள்ளம். ஏன்னா குரு வீடு இல்லையா, சரி சரி கோச்சிட்டு வந்துட்டோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னு திரும்ப வந்துடும். மீனராசி ஒருத்தர் இருக்காங்க. வேற யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம், பொருந்தி வருதான்னு. மீனராசி லக்னம்
ஒருத்தர் இல்லையா? சரி மேடம், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பொருந்தி வருதான்னு. சார் எனக்கு பொருந்தி வருதுங்க சார். நான் கோச்சுட்டு போயிட்டு நானே வந்துருவேன். என்னால அதிகபட்சம் இருக்க முடியாது. ஆபீஸ்ல சண்டை போட்டாலும் நானே பேசிருவேன். அதுக்கு மேல இருக்க முடியாது. நம்ம தான் சார் ஆயில் கம்மி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆயில் வந்து கோபத்துக்கு ஆயில் குறைவுன்னுவாங்க அந்த சென்டென்ஸ். சரி, இது சார் எப்படி சொல்லுங்க. சார் எங்க அக்காவும் இருக்காங்க சார். அவங்க அப்படிதான் சார். அவங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 நேரம் சார் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா உடனே பேசிடுவாங்க சார். என்ன ராசி லக்னம் அவங்க? மீன ராசிங்க சார், ரேவதி மீன நட்சத்திரம். ராசி. சரி, எப்படி இந்த பலன் எடுத்தோம்? அப்ப உங்களுக்கு பலன் நான் பாடம் மட்டும் நடத்தல, பலன் எடுக்கிற ட்ரைனிங் 2வது நாளே கொடுக்குறேன். எங்கேயுமே இந்த அளவு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே. எப்படி இதை எடுத்தோம் சொல்லுங்க பாப்போம். என்னங்க அலை அலை திரும்ப போச்சுன்னா என்ன பண்ணும்? குறையுது அதனால சார். சார்? கடல் அலை கூடுது குறையுது அதனால அவங்களுடைய கோபம் கூடும் குறையும்ன்ற மாதிரி. கூடுது குறையுது இல்ல, போயிட்டு வந்துருது. போய் போய் வருதுங்க சார். போயிட்டு வந்துருது, கோச்சு போகுது, திரும்ப வந்துருது. ஆமா சார். அவ்வளவுதாங்க. பலன் சொல்றது கஷ்டமே இல்ல. சார் அதோட சேர்த்து இருக்கு அந்த உபயமும் பொருந்தி வருது இல்ல சார், அதனால அதையும் சேர்த்துக்கலாம். ஆமா, அதாவது பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப ஏன் சார் முடியல? பயம்தான் காரணம். அல்லது காரகங்கள்னு சொல்லி பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம நமக்கு போயிடுது. இப்ப காரகங்கள் நான் பாட்டுல கடல்னு மட்டும் சொல்லிட்டேன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. இதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டோம். இன்னும் நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய இந்த மாதிரி யோசிக்கலாம், ஒவ்வொரு பண்பையும் எடுத்துட்டு. இப்ப இங்க வந்து இது காற்று வீடுன்னு சொல்லுவோம். இந்த வீட்டை என்ன சொன்னோம்? இது என்ன? மிதுனம். மிதுனம் வந்து காற்று வீடு இல்லையா? காற்றுனா இசை சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இப்ப காட்டுல அப்படியே காத்து அடிச்சதுன்னா மூங்கில் ஏதாவது ஓட்ட இருந்துச்சுன்னா தானா விசில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பாட்டு நல்லா வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? பாடல் ஒரு வாய்ப்பாட்டு கலைஞரா கூட இருக்கலாம் அப்படின்னு எடுக்கலாம். காரணங்களை வச்சு எப்படி நம்ம பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது. வேற ஏதாவது சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். என்னோட டியூனாகி வந்தீங்கன்னா பலன் ஈஸியா எடுக்கலாம். நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம். நான் தான் சொல்லுவேன் எப்போ விளம்பரத்துல, என்னோட விளம்பரத்துல என்ன வரும்னா, விதிகளை மனப்பாடம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கிட்ட வகுப்புக்கு ஒருத்தர் கேட்டவரே, ஐயா காரகங்கள் புரியவே இல்லை, நான் உயர்நிலை படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு காரகங்கள் புரியல, அதனால திரும்ப கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, காரகங்களை பக்கம் பக்கமா கொடுத்து வைக்கிறதுனாலதான். காரகங்கள் ஒரு 5 இப்ப என்ன ஒண்ணுக்கு ஒரு 10 அதிகபட்சம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ஐயும் வச்சீங்கன்னா ஒன்னொன்னு 1000-ஆ நீங்க மாத்த முடியும். அவ்வளவுதான். காரகங்களை அப்படிதான் நீங்க படிக்கணும். அடுத்து இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த 12 ராசிக்கு இதுவரையிலும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த உருவம் மட்டும் சொல்லிட்டு இந்த வகுப்பை முடிச்சுக்குவோம். இதுவரையிலும் சொன்னதுல சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க. அடுத்தபடி உருவம். உருவம் என்ன கொடுத்தாங்க? மேஷம்னாவே ஆடு அப்படின்னு அர்த்தம். மேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு. ஆனா இது என்ன ஆடு? மைக் மீட் பண்ணுங்க. மறை ஆடு அல்லது மலை ஆடு அப்படிம்பாங்க. மலை ஆடு. ஆட்டினுடைய குணத்தை எல்லாம் எடுத்துக்கங்க, அது அந்த ராசிக்கு இருக்கும். ஆடு பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டுக்கார அலமையில படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவோம்? சண்டை போடும், முட்டிக்கும் இல்லையா? இந்த 2 கெடா வந்து முட்டிக்குச்சுன்னா நான் பார்த்திருக்கேன், ரத்தமே வரும் தலையில. இருந்தாலும் அது சண்டை போடுறதை நிறுத்தாது. அது முட்டிக்கிறதுனாலதான் வலிக்குதுங்கிறதே அதுக்கு தெரியாது. அதான் உண்மை. நம்ம முட்டதுனால ரத்தம் வருது, அதனாலதான் வலிக்குதுங்கிறதே அதுக்கு தெரியாது. இப்படி யோசிங்க. ஆடு ஏன் திரும்ப திரும்ப தலையில ரத்தம் வந்தா கூட திரும்ப ஏன் முட்டிக்குது? முட்டிக்கிறதுனாலதான் ரத்தம் வருதுன்னு அதுக்கு தெரியாது. முட்டிக்கிறதுனாலதான் வலிக்குதுன்றது அதுக்கு தெரியாது. அப்ப மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க?
அவங்க ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, தெரிந்தோ தெரியாமலோ, அதிகபட்சம் தெரியாம போய் மாட்டிக்குவாங்க. தெரிந்தோ தெரியாமலோ ஒண்ணு செய்யறாங்க, அதனால ஒரு பாதிப்பு வருது. அதனாலதான் அந்த பாதிப்பு வருதுன்னு தெரியாததுனால திரும்ப திரும்ப அதே செஞ்சு போய் அவங்க மாட்டிக்குவாங்க. இதுதான் இந்த மேஷ ராசியினுடைய குணம். அப்ப ஆடு ஒதுக்குனதுக்கு காரணம் என்னன்னா, அது என்ன செய்யும், ஒரு நம்ம சாதாரணமா வீட்டுல இருக்கதே பார்த்தா தெரியும். ஒரு குட்டி சுவத்துல ஏறி போகும், மேல போயிட்டு அப்படியே நின்னுக்கும், இறங்கி வர்றது தெரியாது. மேல ஏறி போகும்போது குட்டி ஏறி ஓடிடும், அங்க இருந்து கீழே டொம்முன்னு விழுவும் கீழே. இந்த மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும். என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாம, முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு, நெருப்பு வேற இருக்கா, அது சர நெருப்பா, அப்ப சரசரசர்னு கோபம் வந்துடும், அடிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சுதான் தேவையில்லை, என்னவோ அந்த நேரத்துல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து குணம். அப்ப ஆடு முட்டிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, மேசராசிக்காரங்க குணங்களை சொன்னீங்கன்னா 100% ஆமான்னு சொல்லுவாங்க. சண்டை தான் போடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அவங்க வளர்ற சூழ்நிலையை பொறுத்து அவங்க சண்டையும் போடலாம் அல்லது கோவப்படலாம், கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனால அவங்களுக்கு இழப்பும் வரலாம். ஒரு வேலையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவாங்க, போடா நீ உன் வேலையும் கூட வரலாம். மேஷம். இது யாருக்காவது இருக்கா? மேஷ ராசி லக்னம் இருக்கீங்களா? அடுத்து ரிஷபம். ரிஷபம் வந்து மாடு. மாடுனா இங்க காளை மாடு அப்படின்னாலே பசுவை சேர்ந்தது உங்களுக்கு தெரியும். பசுனா பெண் அந்த அர்த்தத்துல இல்ல, எருமை இருக்கு பசு இருக்கு இல்லையா, அதுல காளை, பசுல காளை அப்படி எடுத்துங்க. இந்த இதனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மாட்டினுடைய குணத்தை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. நேத்திக்கே செக்கு மாடுன்னு சொன்னோம். அடுத்து அங்க ஒரு பண்பு இருக்கு, ஸ்திர பண்பு. அப்ப இவங்களை எல்லாம் ஒரு சின்ன வயசுலயே மடைமாற்றம் செய்யல அப்படின்னா, ஒரு தவறான வழியில போனாலும் அதை அவங்க அப்படியே தவறா சரியானு மாத்திக்க முடியாது. அவங்க நான் வந்துட்டேன் பழகிட்டேன் அப்படியே ஓட்டிடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் சரியான வயதுல வழிகாட்டி கொண்டு போகணும். செய்ததையே திரும்ப திரும்ப செய்வாங்க. இப்ப இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்னு பாருங்க. செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு இதுதான்ப்பா பிடிச்சிருக்கு, புதுசா யோசிச்சு செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒரு என்ஜினியருக்கும் கொத்தனாருக்கு என்ன வித்தியாசம்? செங்கலை வைப்பேன், கலவையை போடுவேன், தேய்ப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எவ்வளவு உயரம் கட்டணும்னு சொல்றாங்களோ கட்டுவேன், இவ்வளவு உயரம் கட்டலாமா கட்டக்கூடாதுலாம் எனக்கு தெரியாது, அது என்ஜினியர் தான் சொல்லுவாரு அப்படின்னு. இதான் வித்தியாசம். இவங்க வந்து சொன்னதை செய்வாங்க, கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு அவ்வளவா வராது அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் கிரியேட்டிவிட்டி குறைச்சலா இருக்கும். அப்ப இவங்களை எங்க பயன்படுத்தணும்? ஆர்மில என்சிசிலே பாத்தீங்கன்னா சி சர்டிஃபிகேட் ட்ரைனிங் போனோம்னா ரொம்ப மோசமான இடத்துல போயிட்டு திடீர்னு நீல் டவுன் அப்படிம்பாங்க. நீல் டவுன் சொல்லலாம், இல்ல லே டவுன் சொல்லுவாங்க. எப்படின்னா கீழே எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும், கால் வைக்கவே கூச்சப்படுவோம். அந்த இடத்துல திடீர்னு ஆர்டர் கொடுப்பாங்க, லே டவுன் அப்படின்னு. விழுந்துடணும் அப்படியே. ஏன்னா ஒபீடியன்ஸ், ஒபே தி ஆர்டர். ஆர்மிக்கு அது வேணும். அதே மாதிரி ஷூட் அப்படின்னு சொன்னா கமாண்டர் சொல்லிட்டாருன்னா ஷூட் பண்ணும். ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், எதிரி உண்மையிலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கமாண்ட் மெத்தட் இருக்கு. இத்தனை டிகிரி லெப்ட் ரேஞ்ச் சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம். ஏன்னா தூரம் எவ்வளவு தூரம் போகணுங்கிறது அந்த துப்பாக்கி மேல கீழே தூக்குறத பொறுத்து துப்பாக்கி குண்டு எவ்வளவு தூரம் போகும். இந்த திசையில இவ்வளவு தூரத்துல ஷூட் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சுடணும். அப்ப சொன்னதை மட்டும் செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்னா யாரை எடுக்கலாம்? இவங்களதான் எடுக்கணும். சரியா? ரைட். இது மிதுனம். மிதுனத்தினுடைய சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஜெமினின்னு பார்த்திருப்போம். ஜெமினி ஸ்டுடியோல 2 பேர் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெட்டையர் தான், ஆனா ஒரு ஆண் ஒரு பெண் கையில் வீணையுடன் இருக்கும், 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மையான இது.
நம்ம ஜெமினி காட்டுறதெல்லாம் அல்ல. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கையில வீணையோட. இப்ப வீணை என்பது கலையை குறிக்கிறது, ஆண் பெண் என்பது காதலை குறிக்கிறது. சரியா? அதுல இருந்து இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டே போலாம். சரியா? பரிமாற்றம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இங்க வந்து கேளிக்கை அதெல்லாம் சொன்னேன். அப்போ ஆண் பெண் அப்படிங்கிறப்போ அது நடனம், நாட்டியம், இசை, கேளிக்கை எல்லாமே அதுல வந்துடும். இசை கருவி வேற இருக்கு. அடுத்து கடகம். கடகம்ங்கிறது நண்டு. நண்டு பாத்தீங்கன்னாவே தெரியும் எப்படி போகும். நண்டு இப்படி போகுமா, இப்படி போகுமா, சைடுல போகும். சைடுல. அதை வச்சே அவங்க நேச்சர் புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க, நேருக்கு நேரா சண்டை போட மாட்டாங்க, பிரச்சனை வந்தா ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். சில இதெல்லாம் சொன்னா பயப்படுவீங்க, ஆனா உண்மையிலேயே இது வந்து அடிப்படை தான், அதை வச்சுட்டு பயப்படக்கூடாது. இப்ப கடக ராசிக்காரங்களா இருக்காங்க பெண்கள், உங்களுக்கு எப்படின்னா பிரசவத்துல கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இருக்கிறத பொறுத்து அது மாறும். இது அடிப்படை தான். அப்ப நண்டினுடைய குணங்கள் எடுத்துங்க. பிரச்சனைனா போய் ஒண்டிக்கும், சைடுல போகும் அப்படின்லாம் சொல்லணும். அதே மாதிரி அதை ஈஸியா ஏமாத்தி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி செயல் செஞ்சா அதை அப்படியே நண்டு மாதிரி இப்படி பிடிச்சுக்குவாங்க. ஆமா, நண்டு கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அப்ப அதனுடைய கண்ணு எங்க இருக்கு, இப்படி எல்லாம் எடுத்துட்டு நீங்க பலன் கொண்டு வரலாம். என் பையன் கடக லக்னாங்க சார். நண்டு பிடிம்பாங்க இல்லையா? ஆமாங்க சார், அதான் சொல்றேங்க சார். அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு என்ன குணம் அப்படின்னா, இது ஆண் சிங்கம் இங்க இருக்கிறது. இந்த ஆண் சிங்கம் எப்பவும் ஆட்சி செய்ய தான் பார்க்கும். தன்னை அதாவது அதனுடைய குகைக்குள்ள யாரையும் விடாது, அந்த இடத்துல அதுதான். ஆனா பெண் சிங்கம் தான் என்ன பண்ணும், அந்த உணவு இதை பிடிச்சிக்கிட்டு வர்றதெல்லாம் பெண் சிங்கம் தான் பிடிச்சிட்டு வரும். வந்த உடனே இந்த ஆண் சிங்கம் என்ன பண்ணும்னா பங்கு போட்டு கொடுக்கறதும், முக்கியமா இதுக்கு இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான் அதனுடைய வேலையா இருக்கும், ஆண் சிங்கத்தினுடைய வேலை. அதாவது என்ன பண்ணும், அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ரொடக்ஷன், தயாரிப்புல அவங்க ஆர்வம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த புலன் உணர்வுகள்ல அவங்களுக்கு வந்து நாட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தலைமை பண்பு அதிகமா இருக்கும், ஏன்னா காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம் இல்லையா, தலைமை பண்பு இருக்கும், பங்கிடும் பண்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பங்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்னி. கன்னினா கன்னிமார்கள் நமக்கு தெரியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, காலபுருஷனுக்கு 6வது வீடு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம், மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கன்னியில பிறந்தவங்களுக்கு திருமணத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். பொதுவாக மற்ற அமைப்புகளை பொறுத்து மாறும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து தெய்வீக தன்மை. ஏன்னா கன்னிங்கிறது தெய்வீக தன்மை, தூய்மையை குறிக்குது. ரொம்ப தூய்மையான உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள், அப்படியெல்லாம் நிறைய நீங்க எடுத்துட்டு வரலாம்ல. இது தராசு, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க, நீதிமானாக இருப்பார்கள். அதே சமயத்துல டிட் ஃபார் டாட். டிட் ஃபார் டாட்ங்கிறது கூட வேற. நீ எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உனக்கு செய்வேன், நீ என்ன செய்வ, ஒரு ஹெல்ப் கேட்டா எனக்கு நீ என்ன செய்வ, அந்த மாதிரி பேரம் பேசுற மாதிரியான ஒரு மனநிலையை இருக்கும். சும்மா எல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, எதையுமே பிரதி உபகாரம் இல்லாம செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. இன்னும் சரியா சொல்லணும்னா வைசியர்கள். என்னங்க, வியாபாரிகள் சார். கரெக்டா இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, தன்னோடதையும் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி குணம் இருக்கும். வியாபார குணம் அப்படி வச்சுங்களேன், வியாபாரியாக இருப்பாங்க. 1ஆம் நம்பர் வியாபாரிடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குணம் இருக்கும். விருச்சிகம் வந்து தேல். தேல் என்ன பண்ணும், பதுங்கி இருக்கும், படார்னு கொட்டும்.
உங்க வீட்டுல விருச்சிக லக்னம் குழந்தைங்க இருந்துச்சுன்னா பாருங்க, கோவம் வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துருக்கும், வெளியவே காட்டாது, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போவாவது ஒரு மேஷம் வந்து கோவம் வந்துச்சுன்னா உடனே சண்டை போடும், கொஞ்ச நாள்ல மறந்துடும் அதை. இதுவும் செவ்வாய் தான். ஆனா இது என்ன பண்ணும்னா அப்படியே உள்ளே வச்சிருக்கும், எப்போவாவது வெடிக்கும், வாய்ப்பு வரும்போது கொட்டிடும். அதுதான் தேல். சுறுசுறுப்பு, தேல் போறத பாத்துறீங்களா, படப்பட படப்படன்னு போகும். சுறுசுறுப்பு அதிகம் இவங்களுக்கு, அவசரம், எதையும் உடனே செய்யணும். யாராவது மேஷ ராசி இது விருச்சிக ராசி லக்னம் இருந்தா பாருங்க, இங்க இருந்தா கூட யோசிங்க, எப்படி இருக்குன்னா எதை எடுத்தாலும் உடனே முடிச்சாகணும் அப்படிம்பாங்க. நாளைக்கு ஜாதகம் பார்க்கலாம்னு சொன்னா அர்ஜென்ட்டுங்க, உடனே பார்க்கணும் அப்படின்றோம், உடனே பார்த்தாகணும், எது செஞ்சாலும் உடனே செய்யணும். விருச்சிகம் அவசரம். அதே மாதிரி எல்லாம் இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு, மறைபொருளாவே இருக்கும், நெகட்டிவாவே. அடுத்து தனுசு. தனுசுனுடைய இது என்னன்னா, கழுத்துக்கு கீழே குதிரை, கழுத்துக்கு மேல மனிதன், கையில அம்பு, வில்லம்பு. அம்புனாவே ஒரு குறிப்பாக்குற மாதிரி தான் இருக்கும், அதனால அவங்க எப்பவும் ஒரு குறிக்கோளோடவே இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும், குறிக்கோளோடவே இருப்பார்கள். அடுத்து குதிரை எதை காட்டுதுன்னா வேகத்தை காட்டுது, அவங்க எதையும் வந்து ஆற்றலோடு செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மிருக பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக தான் அவங்க அந்த இதை காட்டியிருக்காங்க. அடுத்து மனிதன் மாதிரி சித்திப்பார்கள், அறிவு இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் மேல மனித உடலை காட்டியிருக்காங்க. அப்போ 2 தன்மை அவங்களுக்கு இருக்கும், மனித தன்மையும் இருக்கும், மிருகத்தினுடைய பலமும். மிருகம்னு பொதுவா மிருகத்தன்மைனா வேற, மிருக பலம்னு எடுத்துக்கணும் அவங்க. ஸோ மிருக பலம் இருக்கும், மனிதனுடைய அறிவு இருக்கும், அறிவாற்றல், ஏன்னா குருவினுடைய வீடு இருக்கும், எதையும் எய்ம் பண்ணி செய்வாங்க, அதே குறியா இருப்பாங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா வந்தே ஆகணும், வரலன்னா அப்செட் ஆயிடுவாங்க, அது ஒரு இருக்குங்க, அப்படியே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. எல்லாத்துலயும் சாதிச்சுக்கிட்டே வருவாங்க, ஒரு தடவை தசாபத்தி சரியில்லாம மிஸ் ஆயிட்டா உடனே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க இவங்க. அடுத்து மகரம். மகரம் வந்து இது என்னது, ஆடுன்னு சில இதுல வரும், அதாவது முதலைன்னு சொல்றேன் சார், 2 உருவமா வரும், பாதிக்கு மேல ஆடாகவும் பாதி கீழே முதலையா வர்ற மாதிரியும் சில இதுல சொல்லியிருப்பாங்க, மொத்தமா முதலைன்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க. அப்போ இருவாழ்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, முதலையும் இருவாழ்வி தானே, தண்ணீரிலும் வாழும் மேட்டிலே வாழும். அப்ப இவங்க எங்க இருந்தாலும் வாழ்வார்கள். அப்போ முதலுடைய பண்பு என்ன, காத்துக்கிட்டே இருக்கும், எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப வரையிலும் காத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க, வாய்ப்பு வரும்போது டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க அப்படி எடுத்துக்கணும். இது கும்பம். கும்பம் ரகசியம்னு சொன்னோம், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவங்க மனசுல நிறைய ரகசியங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது ஒண்ணு. எந்த ரகசியத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அவங்கள்ட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது, ஆனா அவங்க எந்த ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு ஆய்வாளராக இருக்கலாம், ஒரு சிஐடின்னு ஜெனரலா சொல்றோம் இல்லையா, ரகசிய துப்பறிவாளர், அந்த மாதிரி குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். இது வந்து மீன். மீன் எப்படின்னா, ஒரு மீன் இப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு மீன் இப்படி இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இது மீனம் எப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அது என்ன பொருள்னா, அப்படியே ஊரே சுத்தி வராங்கன்னு அர்த்தம் இல்லை, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களால சும்மா இருக்க முடியாது, இயக்கம், எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல இது என்ன மீன், ரெட்டை மீன். இவங்களுக்கு யாராவது ஒரு சும்மாவாவது கூட ஒரு ஆள் இருக்கணும், அவங்களுக்கு ஒத்தையா இருந்தா அவங்களால அவ்வளவா செயல்பட முடியாது.
2 பேரா இருக்கும்போது அவங்க நல்லா ஒத்தையா இருக்கும்போது செயல்படுறதை விட கூட ஒரு துணை, ஒரு வழிகாட்டி, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கைடு, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பேர்ல அல்லது ஒரு எடுபிடி. ஆனா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா 2ம் சமமான மீன். இதுல உள்ளபடி எடுத்துக்கிட்டா ஒரு தனக்கு இணையான ஒருத்தர் வழிகாட்டுதல் அல்லது துணை இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்ப மீன ராசி மீன லக்னக்காரங்க தனக்கு ஒரு கைடு, தனக்கு இணையான ஒரு கைடை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப நல்லா முன்னேறி வருவாங்க அப்படின்னு. வாழ்க்கை. வணக்கம். இப்ப சொல்லுங்க இனியவன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் பேசிக்கு இது பண்ணிருக்கேன். இப்பதான் அடிப்படை வந்திருக்கீங்களா? ஆமா. சரி சரி. இப்ப நடத்தினவர்களே புரியுதா? புரியுது புரியுது. ராசி கட்டம், நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. ஐயா வணக்கம். சரி சரி சரி. சரிங்க ஐயா, சரி. 2-3 முறை உள்ள வந்துட்டு போனேன். சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்கய்யா, வாழ்க்கை. காந்திமதி மேடம், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா? சார் புரிஞ்சிருக்கேங்க சார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. புரிஞ்சிருக்கேங்க சார். நீங்க நல்லா சொல்லி தரீங்க சார். அதோட இதெல்லாம் எப்படி எப்படிங்கிறது நல்லா புரியுதுங்க சார். நம்ம படிச்சப்ப கூட எனக்கு அவ்வளவு தெரியலைங்க. சும்மா இது எப்படி எடுக்கிறது என்ன எதுன்னு ஒண்ணும் புரியாது. இப்ப நீங்க சொல்லும் போது அது எப்படி எடுக்கிறது அப்படி புரியுதுங்க சார். சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துப்பாண்டி மேடம், வகுப்பு முடிச்சிடலாமா? சார் முடிச்சிடலாம் சார். சார் எல்லா ஒரு 8மே அந்த பொது பண்பு ஜாதகரோட கண்டுபிடிக்க இனிமே என்னைக்குமே மறக்காது சார். நீ அடுத்த வகுப்பு கூட தேவையில்லை. சூப்பர் சார். நல்லா இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி நல்லா கிடைச்சிருக்குங்க சார். ஒவ்வொரு பேட்சும் வித்தியாசமா வருதுன்னு கரெக்டா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அந்த 8 தான் முக்கியம் சார். எனக்கு தான் அந்த கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு. ராசியின் தன்மை இனிமே என்னைக்குமே மறக்காதுங்க சார். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடுன்னு சொன்னீங்களே சார், அது பச்சையை கண்டா அப்படி தாவி தாவி போயிட்டே இருக்கும். அது மாதிரி அவ்வளவுதான் மேடம். சொந்தமா எடுங்க. நான் சொல்லணும்னு யாருமே சொல்லணும்னு இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவையானதை பார்த்தா ஓடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க ஏதாவது சிக்கல் இருக்கலாம், தெரியாம போய் மாட்டிக்குவாங்கன்னு எடுக்கலாம். ஏன்னா ஆடுக்கு யோசிக்க தெரியாது இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். வாழ்க்கை வளம்தான். எனக்கு அந்த முட்டிக்கிறது அது வலிக்கும்னு தெரியாமே முட்டியது. இதனாலதான் வலிக்குதுன்னு தெரியாம முட்டுதுன்னு இந்த நேரத்துல எனக்கு தோணுது. அந்த போர்டுக்கு போறப்ப எனக்கு தோணுது. அது ஒரு நல்ல கான்செப்ட். தன்னாலதான் தனக்கு பிரச்சனைங்கிறது தெரியாமலே அவங்க செஞ்சுக்குவாங்க. மேஷ ராசிக்கு உள்ளது அதேதான். நான் மேஷ லக்னம் கும்ப ராசி. ஆமா ஆமா. நாங்க என்ன சொல்லுவோம்னா தனக்கு தானே, அதாவது சொந்த செலவுல கூனிய வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அது ஏன் சொல்லுங்க பாப்போம். செவ்வாய் இது ஒரு நல்ல கருத்து. செவ்வாய் எப்படின்னா லக்னாதிபதியே அவரே 8ஆம் அதிபதியும். அதனால அப்போ அவங்க தானே அவங்களுக்கு வேற யாரும் அவங்களுக்கு பாதகம் பண்ண முடியாது. அவங்களே அவங்க பாதகம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். சூழ்நிலை அந்த மாதிரி அமையும். இருந்தாலும் பாத்துக்குவோம். இப்ப செவ்வாயை கும்பிட்டா 8ஆம் அதிபதியும் சேர்ந்துதான் பலம் அடைவாரு. அப்போ பிரச்சனையும் சேர்ந்து அதிகமாகுமா? அப்ப என்ன சார் பண்ணலாம்? பின்னாடி சொல்லுவோம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க வளமுடன்.